கேண்டி டூர் போயிருக்கும்போது ராயல் பொட்டானிக்கல் கார்டன்ஸ் ஒன்று போயிருந்தோம். அந்த இடம் நல்லா தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1 to 1.5 hours அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸ், ட்ரீஸ், அது நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இது இங்கே இங்கே இருக்கிற இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா மேப் இருக்கு இல்லையா, அந்த ஷேப்பில் வந்து இது டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் கேமராவில் அந்த அளவுக்கு கேப்சர் பண்ண முடியல. மேபி ஏரியல் வியூ இருந்தால் தெரிஞ்சிருக்கும். பட் நாங்கள் இது சுற்றி வந்தோம், நல்லா தான் இருந்தது. அதே மாதிரி இந்த சைடும் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் பிளான்ஸ் வந்து நிறைய இருந்தது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ்லாம் நல்லா பண்ணி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மிடில் ஆஃப் த கார்டனில் வந்து இந்த ஒரு இடம் இருக்குது. ஸோ நிறைய நீங்கள் போயிட்டு ரிலாக்ஸ்டாக நடந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, அகெயின் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு வந்து லோக்கல்ஸ்க்கு ஒரு ரேட்டு, ஃபாரினர்ஸ்க்கு ஒரு ரேட். சில இடங்கள் உள்ள அந்த பொட்டானிக்கல் கார்டன்ஸில் இருக்கு. ஸோ இங்கே ஒரு சில இடங்களை அது ஃபோட்டோஸ் எடுத்தேன். இது என்னன்னு தெரில, இந்த பெரிய உடன் லாக்ஸ்லாம் இங்கே இருக்கு. இது டிசாஸ்டரில் விழுந்ததா இல்லை இவங்க கட் பண்ணி கிளியர் பண்ணாங்களா அப்படின்னு தெரியல. இந்த பெரடெனியான்ற ஒரு இடத்துல தான் இந்த பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது. ப்ளஸ் இதே ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் பெரடெனியா அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டியே இருக்கு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வெல் நோன் யூனிவர்சிட்டிஸ் இன் ஸ்ரீலங்கா. அங்கே ஒரு ஆர்கிட் இருந்ததுங்க. ஸோ அங்கே நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஃபுல் பிளான்ஸ் பார்த்தோம். ஸோ அதை சும்மா கேப்சர் பண்ணியிருக்கேன். நில்வாலா ரிவர் அப்படின்ற ஒரு இடத்துல போட் ரைடு போயிருந்தோங்க. மெயினாக அங்கே வந்து crocodiles பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அகெயின் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டைம். ஸோ அது வர டைமில் தான் நம்மளால் அதை பார்க்க முடியும். ஜென்ரலாக நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த crocodile பேங்க்ஸில் வந்து அவங்களே வச்சு மெயின்டைன் பண்ணி பராமரிப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆம், அது ஒரு ரிவரில் இருக்கு. அது அந்த crocodile-ஆ வெளியில் வந்தால் தான் உண்டு, நம்மளால பார்க்க முடியாது. இந்த ஜீப் சஃபாரியில் ஃபாரஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா, சிங்கம் புலிலாம் பார்த்தீங்கன்னா அது வெளியே வந்தால் தான் பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நாங்கள் போகிற டைமில் ஒரு crocodile இருந்தது. அது எங்களால் பார்க்க முடிஞ்சுது. ஃபர்தராக தேடி போனோம் கொஞ்ச தூரம். பட் இதை தவிர்த்து வேறு எதுவும் crocodiles எங்களால் பார்க்க முடியல. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ், கிட்டத்தட்ட சி கிட்ட இருக்கிற ஒரு ஜங்ஷன். ஆனால் நாங்கள் டுவர்ட்ஸ் சி போல் ஆப்போசிட் டைரக்ஷன் ஃப்ரம் த சி வந்து நாங்கள் இந்த நெல்வால ரிவரில் வந்து அப்படியே ரைடு எடுத்துகிட்டு இருந்தோம் போட்டில். பேர்ட்ஸ்லாம் எங்களால் பார்க்க முடிஞ்சுது. இந்த நெல்வாலா ரிவர் பார்த்தீங்கன்னா மாத்திரை அப்படின்ற ஒரு இடத்துக்கிட்ட தான் வருது. இந்த பிரிட்ஜு பார்த்தீங்க இல்லையா, ஸோ இது வழியாக தான் வந்து நாங்கள் இந்த ரிவர் ரைடுக்கே ஸ்டார்ட் பண்ணோம். ஃபுல்லாக வேற எங்கேயாவது crocodile வருதான்னு பார்த்துட்டே நாங்கள் தேடிட்டு போனோம். இந்த பழங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம ஊர் க்ரீன் ஆப்பிள் பேரிக்கா மாதிரி இருந்துச்சு. சிலதெல்லாம் பார்க்கறதுக்கு மாங்காய் மாதிரி இருந்துச்சு. அந்த கைட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து சாப்பிட்ற பழம் கிடையாது, இதெல்லாம் பாய்ஸ்னஸ் ஃப்ரூட்டு, சாப்பிட்டீங்கன்னா உடனே இறந்து போயிடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேட்ஸ் இருக்கு இங்க. ஃபுல்லா பேட்ஸ் தான் இது. சில இடங்கள்ல என்ன ஆச்சுன்னா இந்த முதலைகள் வந்து லைட்டா தலையை தூக்கும். அதாவது ஃபுல் தலை தெரியாது, லைட்டா கண்ணு, அந்த வாய்ப்பகுதி மாதிரி தெரியும். ஆனால் டக்குன்னு உள்ளே போயிடும். ஸோ ஃபுல் பாடியை வந்து வெளியில் கொண்டு வராது.
இது அந்த ரோடு காமிச்சு இல்லையா, அந்த பிரிட்ஜு கீழே போயிட்டு இருக்கோம் இப்போ. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க் இருக்கு. இது வந்து ஒயிட் மஸ்ஜித் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப பழமையான மசூதி அப்படின்னு சொல்றாங்க. நான் சொன்னேன் இல்லையா, நாங்கள் போன அன்னையில இருந்தே மழை. இந்த இந்த ரைடு போகும்போது நல்லா ஏறிட்டு கொஞ்ச நேரம் பயங்கரமா மழை பெஞ்சுது. நாங்கள் அப்போ போட்ல போயிட்டு இருந்தோம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற அந்த பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நில்வாலா ரிவர் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம், மெயினாக கிட்ஸுக்கு உண்டான இடம், ப்ளே ஏரியா, அந்த ஃபன் சிட்டி கைண்ட் ஆஃப் ஒரு பிளேஸ் இது. உள்ளேயே ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது இதில். மழை நல்லா பிடிச்சிக்கிச்சு. இந்த இடத்துல ஒரு மாஸ் சாரி அந்த புத்திஸ்ட் டெம்பிளும் ஒன்று இருக்குது மலையொட்டி. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த நெல்வல ரிவர் ரைடு போகும்போது பார்த்தோம். ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட மழையில் நல்லா மாட்டிக்கிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரயில் ட்ராக்கு. முதல்ல ரோடு பிரிட்ஜ் பார்த்தோம், இப்போ ரயில் பிரிட்ஜ் இது. நாங்கள் ஸ்டில் ஏதாவது ஒரு முதலே பார்க்க முடியுதான்னு தான் தேடிட்டு வந்தோம். இது வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. சாலினிட்டி பேரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட். என்னன்னா, இந்த சீய ஒட்டி இந்த ரிவர் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ ரிவர் கிட்ட வந்து சி ஜாயின் ஆகுற இடம். இப்போ சம்டைம்ஸ் ட்ரை சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிவரோட ஃப்ளோ டுவர்ட்ஸ் த சீ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் கடலோட அலை ஜாஸ்தியாக இருந்துச்சு, அதோட வேகம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கடல் தண்ணி வந்து ஆம், ஆறோட கலந்துரும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக இதுவும் உப்பாயிடும். இந்த இந்த ஆத்து தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு தேவைகளுக்கு, விவசாயத்துக்கு, அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் யூசேஜுக்கெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க. எப்படின்னா இங்கே பம்பிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கும். அந்த பம்பிங் ஸ்டேஷன்ஸ் வந்து இந்த தண்ணியை எடுத்து எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கே சப்ளை பண்ணுவாங்க. ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி கடல் தண்ணி உள்ளே வந்து ஃபுல்லாக உப்பாயிட்டு யாராலுமே தண்ணி யூஸ் பண்ண முடியல. பம்பிங் ஸ்டேஷன்ஸாலையும் யூஸ் பண்ண முடியல. ஏன்னா உப்பு தண்ணியை வந்து அந்த மிஷினரிஸ்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அந்த நேரத்தில் வந்து நிறைய தண்ணிக்கான தட்டுப்பாடு இருந்து எல்லாம் இந்த வாட்டர் டேங்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் அப்போது தண்ணி தேவையை வந்து பூர்த்தி செஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக இது வந்து ஒரு டெம்ப்ரரி ப்ராஜெக்ட் தான் சொல்கிறாங்க. இந்த சாலினிட்டி பேரியர் சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் செட்டப் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா இந்த கடல் தண்ணியை தடுத்து நிறுத்தி ஆற்று தண்ணியை வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அப்படியே இந்த பக்கம் போய் தான் வந்து அந்த மங்கீஸ் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இது தனியாக நான் வேற ஒரு வீடியோலேயே ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் நான். ஜென்ரலாக மங்கீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஏற்காடு, கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரி மலைப்பாதையில் ஏறும்போது இந்த ஹேர்பின் பென்ஸ் வழியாக ஏறும்போது பார்த்துருப்போம். ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயம் இருக்கும்.
ஸோ ஏதாவது வந்து தூக்கிட்டு போயிடுமோ, சாப்பிட்ற பொருள் ஏதாவது இருந்தால் தூக்கிட்டு போயிடுமோ, பேக்கை தூக்கிட்டு போயிடுமோன்ட்டு. ஸோ என்ன பண்ணுவோன்னா, நம்ம வந்து சில சமயம் அந்த காரில் போனோன்னா அந்த விண்டோவெல்லாம் ஏற்றி விட்டுரும். ஆனால் இந்த குரங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசிப்ளின்டாக இருந்தாங்க. அவங்க வந்து வெறும் சாப்பாட்டுக்காக மட்டும்தான் வந்தாங்க. அது கொடுத்தோன்னா வாங்கிட்டு சாப்பிட்டு போயிட்டாங்க. வேற எதையுமே டிஸ்டர்ப் பண்ணலாம் பாருங்க. கீழே என்னுடைய பேக்ஸ்லாம் வச்சிருக்கேன். எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஆஹா! இது எங்க தூக்கிட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அது அவங்க அந்த கைட்ஸே சொன்னாங்க. இல்ல, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு. வந்தாங்க, குடுத்த பழத்த சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் போயிட்டாங்க. அழகா தோல பிரிச்சு பழத்த சாப்பிடுது. அழகா கடிச்சு தோல கீழ போடுது பாருங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சதுங்க. மீதிய வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம்.